ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டூரில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, போன வருஷம் குரூப் 2 கேட்கப்பட்ட அந்த கேள்வித்தாள் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப் இருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் போய் பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் போட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ புவி அப்படின்ற ஃப்ரெண்ட் வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி புவி. அடுத்தது ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, முக்கிய சட்டம் மற்றும் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து ஷார்ட்கட் இருந்தா அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஜெயக்குமார், நான் அப்லோட் பண்றேன். அடுத்தது ஸ்வேதா சொல்லியிருக்காங்க, யூ ஹேவ் கிரியேட்டட் மோர் இன்ட்ரெஸ்ட் டு ரீட், தேங்க்யூ வெரி மச், ஐ ஹேவ் சப்ஸ்கிரைப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்வேதா, நான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் இது மாதிரி போடுறேன். சரி வாங்க நம்ம லெசன் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் போன வருஷம் கேட்கப்பட்ட அந்த கேள்விகள். ஸோ நம்ம இதை ஒன்னொன்னா பார்த்துட்டு போவோம். ஸோ நம்ம இப்போ வந்து பொது அறிவு பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, பொது அறிவுல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து பின்வருவனவற்றை அவற்றின் ஊடுருவும் திறனின் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. சோ பாத்தீங்கன்னாக்கா 3 ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லிட்டு 3 கொடுத்துட்டாங்க. இதை வந்து ஏறு வரிசையில வந்து வரிசைப்படுத்த சொல்றாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா மின் மற்றும் காந்த புலங்களால ஆல்பா கதிர் வந்து கம்மியாகவும், பீட்டா கதிர் வந்து அதோட கொஞ்சம் அதிகமாகவும், காமா கதிர் இன்னும் அதிகமாகவும் வந்து விலகல் அடையும். சோ இது ஊடுருவும் திறன் வந்து ஆல்பா கதிருக்கு கம்மியாகவும், பீட்டா கதிருக்கு அதிகமாகவும், காமா கதிருக்கு இன்னும் அதிகமாகவும் இருக்கும். சோ வந்து நம்ம ஆன்சர் வந்து ஏ தான். ஓகேவா, 1 2 3 ஆல்பா பீட்டா காமா. ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ். சோ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் வந்து நியூபர்க் எஸ்டர். அதாவது ஜெர்மனை சேர்ந்த கார்ல் அலெக்சாண்டர் நியூபர்க் அப்படின்றவர் வந்து உயிர் வேதியிலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் வந்து கார்பாக்சிலேஸை வந்து கண்டுபிடிச்சாரு. சோ இவரோட பேர்ல தான் வந்து இந்த ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் அப்படின்றது அழைக்கப்படுது. சோ நியூபர்க் ஈஸ்டர், இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொறுத்துக்கா கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்க எப்பயுமே இப்போ உங்களுக்கு பொறுத்துக்கான்னு கொடுத்துட்டாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணி அதை வந்து நீங்க பொறுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெரியாத ஆன்சர் நீங்க ஈஸியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்குதா ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. சோ அதை நீங்க பொறுத்தீங்கன்னாக்க தெரியாத ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொறுத்துக்கான ஆன்சர் வந்து சி தான். ஓகேவா, சோ வந்து ஏவுக்கு 2 ஆன்சர். ஓகேவா, அதாவது கொழுப்பு பொருள் சூப்பரின் அப்படின்றது வந்து சில வகை தாவரத்துல காணப்படுற ஒரு மெழுகு போன்ற ஒரு கொழுப்பு பொருள். ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மை தயாரிப்பு அப்படின்னாக்கா டானின். ஓகேவா, பிக்கு 3. சோ டானின்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்ல இருந்து எடுக்கப்படுற ஒரு வகை வேதி சேர்மம். சோ வந்து இது மை மற்றும் சாயம் தயாரிப்பதற்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, டானின் அப்படின்றது மை தயாரிப்புல வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சிக்கு 4. நைட்ரோஜனஸ் கழிவுப் பொருட்கள் ஆல்கலாய்ட்ஸ். சோ இந்த விலங்குகள் வெளியிடுற நைட்ரோஜனஸ் கழிவுப் பொருள்ல வந்து இந்த ஆல்கலாய்ட்ஸ் வந்து காணப்படுது. ஓகேவா, சோ பழஜல்லிகள்னாக்கா டிக்கு 1. பெக்டின்கள், பழஜல்லிகளுக்கு பெக்டின்கள். சோ பெக்டின் அப்படின்றது ஹைட்ரோ பாலிசாக்கரைடோட வடிவமைப்பு. சோ இது வந்து நிலவாழ் தாவரங்கள்ல இருந்து இது பிரிச்செடுக்கப்படுது. சோ இது வந்து பழஜல்லிகளை உருவாக்குறதுக்கு இது வந்து உதவுது. ஓகேவா, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா which one of the following cells formed during gametogenesis is diploid. சோ இனசெல்லாக்கத்தின் போது உருவாகும் இரட்டைமய செல் இவற்றுள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா, இதுதான் இந்த ஆன்சர். சோ இந்த ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்றது ஒரு பிரிக்கப்படாத ஆண் இன செல். ஓகேவா, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது முந்தைய பொறுத்துக்க மாதிரி இல்லாம 3 பட்டியல் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. சோ இப்பெல்லாம் வந்து இதை மாதிரி தான் கேட்கறாங்க. சோ ஃபர்ஸ்ட்ல வந்து 2 பட்டியல் தான் கேட்பாங்க, இப்போ வந்து 3 பட்டியல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா ஒரு நோய் அந்த நோயை உருவாக்குற காரணி, அதுக்கப்புறம் அதோடைய அறிகுறி. சோ இது 3 கேட்டிருக்காங்க. சோ நம்ம இப்ப வந்து இதை பொருத்தணும். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சி தான் இதுக்கான ஆன்சர். சோ டைபாய்டு ஜுரம் வந்து சல்மோனெல்லா டைஃபி அப்படின்ற ஒரு நுண்ணுயிரால ஏற்படுத்தப்படுது. சோ இது ஏற்பட்டாக்கா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா குடல் ரணமாதல். சோ இது வந்து ஏற்படும். சோ 2A3. ஓகேவா, 2A அடுத்தது 3. சோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நிமோனியா வந்து ஹைமோஃபிலஸ் இன்ஃபுளுன்சா அப்படின்ற ஒரு நுண்ணுயிரால ஏற்படுத்தப்படுது. சோ இந்த நோய் ஏற்பட்டா சுவாச காற்று பைகள் வந்து திரவத்தினால் நிறையக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும். ஓகேவா, சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஃபைலேரியாசிஸ். இந்த ஃபைலேரியாசிஸ் வந்து ஓச்சோரியரியா மாலாவி அப்படின்ற ஒரு நுண்ணுயிரால் ஏற்படுத்தப்படுது. சோ இது ஏற்பட்டாக்கா வந்து என்ன பிரச்சனை ஆகுனாக்கா நிணநீர் நாளங்கள்ல வந்து நாட்பட்ட வீக்கம் வந்து ஏற்படும். ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா படர்தாமரைன்ற பிரச்சனை வந்து ட்ரைகோஃபைடான் அப்படின்ற ஒரு நுண்ணுயிரால் ஏற்படுத்தப்படுது. இது ஏற்பட்டா வந்து தோள்கள்ல வந்து அந்த உலர்ந்த செதில்கள் கொண்ட காயங்கள் வந்து ஏற்படும். ஓகேவா, சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு எப்படி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க அதிகபட்சமா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம குரூப் 2 எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாசத்துல எழுத போறோம் அப்படின்னாக்கா 2016 + 2017 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது.
ஓகேவா? சில பேர் 3 மாசம் 6 மாசம் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து 3 மாசம் 6 மாசம் அப்படின்றதுலாம் ஓரளவு தான் கவர் ஆகும். நீங்க வந்து ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க 1 இயர்க்கான அந்த ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கிறது தான் ரொம்ப நல்லது. சோ இங்க பாத்தீங்கன்னாக்கா 2016ல வந்து இந்த எக்ஸாம்ல வந்து 2015ல நடந்த ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 2015ல வந்து புதினத்திற்கான பெருமை வாய்ந்த மேன் புக்கர் பரிசினை வென்ற எழுத்தாளரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ வந்து நீங்க இப்ப என்ன படிக்கணும்னாக்கா, இப்ப அந்த வருஷத்துல நடந்த அந்த பிரைசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, பிரைசஸ் எல்லாம் வந்து நீங்க படிச்சு வச்சுக்கணும். அது நோபல் பிரைஸ்ல இருந்து மத்த இருக்கிற எல்லா பிரைஸையும் வந்து நீங்க படிச்சு வச்சுக்கணும். சோ வந்து இதுல பாத்தீங்கன்னாக்கா 2015ல வந்து மேன் புக்கர் பிரைஸ வந்து வின் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மார்லன் ஜேம்ஸ். இவர் வந்து ஜமைக்காவை சேர்ந்த ஒரு ரைட்டர். ஓகேவா? இவர் வந்து பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் 7 கில்லிங்ஸ் அப்படின்ற ஒரு நாவலுக்காக தான் இந்த பிரைஸை வந்து வாங்கியிருக்காரு. 2016ல வந்து த செல் அவுட் அப்படின்ற புக் வந்து மேன் புக் பிரைஸ் வாங்கியிருக்கு. இதை வின் பண்ணவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா பால் பெட்டி. ஓகேவா? அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னாக்கா பின்வரும் மலைகளில் டேனலி என மறுபெயரிடப்பட்ட வட அமெரிக்க மலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மெக்கன்லி மலை தான், மவுண்ட் மெக்கன்லி. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிஷா 2008 என்பது ஒரு குறியீடை கொடுத்து 2005க்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து நீங்க ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க அந்த வருடத்துலயும் அதுக்கு முந்தின வருடத்துலயும் நடந்த டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை பேரழிவுகளை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேவா? இப்போ புயல் ஏற்பட்டிருக்கலாம், பூகம்பம் ஏற்பட்டிருக்கலாம், இல்ல வேற சம்திங் எதனா ஏற்பட்டிருக்கலாம். சோ நீங்க அதை பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்திய அளவுலயும் வெளிநாட்டு அளவுலயும், முக்கியமா இந்திய அளவுல, அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டு அளவுல தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? சோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ரோனு. 2015ல வந்து ரோனு அப்படின்ற புயல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்தியர்களின் உடல் பருமனுக்கு காரணமான மரபணு என இந்திய விஞ்ஞானிகளால் சமீபத்தில் கண்டறியப்பட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து THS-D7A அப்படின்ற ஒரு மரபணு தான் வந்து காரணம். சோ இதுக்கு வந்து த்ரோம்போஸ் பாண்டின் டைப் 1 டொமைன் கண்டெய்னிங் 7A அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இதோடைய ஃபுல் விரிவாக்கம். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா இவங்க அந்த வருடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் முதலில் வானவியல் ஆராய்ச்சிக்கென்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு 28 செப்டம்பர் 2005 அன்று ஏவப்பட்ட, பாருங்க 2005. சோ இது எக்ஸாம் வந்து 2016ல வந்திருக்கு. 2005க்கு வந்து ஃபுல்லா கேட்டிருக்காங்க. ஓகேவா? பல் அலைநீள விண்வெளி ஆய்வு கூடம் எது, அதாவது ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி வந்து கேட்டிருக்காங்க. சோ 2005ல ஏவப்பட்ட அந்த ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி சேட்டலைட் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அஸ்ட்ரோசாட். ஓகேவா? சோ நீங்க அந்த வருடத்துல ஏவப்பட்ட செயற்கைக்கோள், ராக்கெட், சோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 விளையாட்டு கொடுத்துருக்காங்க. சோ இந்த விளையாட்டுகள்ல வந்து 2005 ஆண்டு நடைபெற்ற இந்த டென்னிஸ் போட்டிகள்ல வந்து சானியா மிர்சா, மார்டினா ஹிங்கின்ஸ் ஜோடி பெண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்லவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இங்க நடந்த எந்த போட்டியில வந்து சானியா மிர்சா, மார்டினா ஹிங்கின்ஸ் ஜோடி வந்து சாம்பியன் பட்டத்தை வெல்லல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான ஆன்சர் வந்து பிரெஞ்சு ஓபன். ஓகேவா? சோ யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பெதானி மேட்டக் சாண்டர்ஸ் மற்றும் லூசி சப்ரோவா. சோ இவங்க தான் வந்து இந்த பட்டத்தை வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆண்டுல நடைபெற்ற விளையாட்டுகளும் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன படிஞ்சிரும், சோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம வந்து அடுத்த பார்ட்ல வந்து போன வருஷம் குரூப் 2 கேட்கப்பட்ட வேற இன்னும் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம Facebook பேஜ் அண்ட் குரூப் போய் பாருங்க. ஓகேவா? நன்றி.